தம்பி, நம்ம வீட்டுக்கு அழகே அம்மா தான். அப்பேற்பட்ட அம்மா ஃபோட்டோ இந்த செவத்துலேருந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். உனக்கு பொறாமல அதான் கன்றாவியாக இருக்குங்க. அம்மா போட்டோ அழகாக இருக்கும்ல, மாட்டி பார்ப்போமா? சும்மா நம்ம வீட்டுல வெளியில மாட்டி வைப்போங்க. அப்பதான் யாரும் உள்ளுக்குள்ள வர மாட்டாங்கல்ல. திருஷ்டி பொம்மையும் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருவாங்கல்ல. அப்படியே அப்பயும் புத்தி. அம்மா மாதிரியே அழகாக கலகலன்னு பேசுதான். விளையாட்டு தானம்மா சொன்னேன். அம்மா அழகு தான், உனக்கே தெரியும். சரி, அம்மா போட்டாவில் மாட்டுவோம், பக்கத்தில் திருஷ்டிகளே உங்கள் அப்பா போட்டாவே மாட்டுவோம். ஓடி போய் சுத்தியில் வாங்கிட்டு வா. ஓடு ஓடு. லட்சுமி எங்க அம்மா அவ போட்டாவ எங்க வீட்டுல மாட்ட போறாளாம். அதுக்கு உங்க சுத்தியில் இருந்தா தாங்கத்தான் எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னா. யார்? உங்கள் அம்மா கேட்டால் நான் தருவேன். உங்கள் அம்மா ஒரு பொருள் வாங்கினா கை விளங்கி திருப்பி தரவே மாட்டான். அன்னைக்கு அக்கா குக்கரு கைப்பிடி லூஸாக இருக்குன்னா இன்னும் தரேன்னு வாங்கிட்டு போனா இன்னும் தாரா. பாப்பா, எங்ககிட்ட சுத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் தரமாட்டேன்னு போய் உங்கள் அம்மாட்ட சொல்லு. வச்சிருந்தாலும் உனக்கு தர மாட்டாவுல. அவட்ட நீ என்னதோ வாங்கினதோ திருப்பி கொடுக்கலையா? ஓடு ஓடுன்னு எனக்கு வச்சு விட்டாவனா? ஆமாம், அவள் எச்சு கையிலே காக்கா விட்ட மாட்டா. ஏதோ நான் வாங்கிட்டு கொடுக்கலாங்க. அவள் என் வீட்டில் டம்ளர் எடுத்துகிட்டு போனால் அதான் அதுக்கு பதில் அவட்ட ஒரு பொருள் வேணா எடுத்துகிட்டு வந்தேன். பெருசாக பேசுவான். பாப்பா, அவட்ட இல்லாட்டா நடக்கும். போய் இன்னொரு ரத்தருக்கு அப்புறம் அந்த திட்டு போய் வாங்கிட்டு வா. எங்க அம்மா உங்ககிட்ட போட்டோ மாட்ட சுத்தியல் கேட்டான். தாங்கட்ட நாங்க அடிச்சுட்டு தரோம். யாரு? உங்க அம்மா கை திருப்பி தருவாளாங்க. பாதை வச்சு எலிக்கூடு பைசா அவ்வளோ செலவு பண்ணி வாங்கி வச்சிருங்க. எக்கா கொண்டாங்க, உங்க எலிக்கூடு அழகா இருக்கு, எங்க வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியலன்னா திருப்பி கேட்டா எக்கா கரையை அரிச்சிட்டுக்கா இருந்த இடமே தெரியலங்க. இந்த குழையில உங்க அம்மா கிட்ட நம்பி சுத்தியில தரணும். எதுக்கு? சுத்தியில பூனை தூக்கிட்டு போட்டுன்னு சொல்லாதுக்கா. அசிங்கப்படுத்த அவட்ட எலி கூட வேண்டாம்பியா, கரையை அரிச்சிட்டுன்ட்டியா, அதான் சுத்தியல் தர மாட்டேன்னு விரட்டி விட்டாவோன்னு நான் போக மாட்டேன். அவளே பாதி எளிய தின்னது தான் தந்தாவும். இப்போ யாரு? நான் கரையை அரைச்சிட்டுன்னு சொன்னேனோ? அவள் அப்படி தான் சொல்லுவா. போப்போ, நம்ம மயிலை தொட்டில் போய் வேண்டுவா போ. இந்த அம்மையால நம்ம அசிங்கப்பட வேண்டியிருக்கு. நான் அவள் என்னெல்லாம் அசிங்கப்படுத்த போறவளோ தெரியலையே. எங்க அம்மா உங்ககிட்ட சுத்தியல் வேண்டாம் சொன்னா கொஞ்சம் தாங்கல, நீங்களாவது தாங்கட்ட. ஏமா, என் பிள்ளைக்கு என்னம்மா இலைக்கு தண்ணி வேணுமா மக்கா? உனக்கு தரமாட்டேன்னு யாருமா சொல்லுவா? எத்தனை வீட்டுக்கு போனியோ? அப்பாடா, அத்தை நல்ல முள்ள இருக்காவும் நினைக்கிறேன். உண்மையை சொல்லிடுவோம். அத்தை அந்த 2 அத்தை வீட்டுக்கு போனத வச்சுக்கிட்டே இல்லைன்னு